ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி பொட்டேட்டோ பைட்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போது வேக வைக்க போகிறோம். அதாவது நான் வந்து ஒரு 50% தான் இதை வேக வைக்க போகிறேன். நீங்களுமே 50% தான் வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தினா உள்ளே போனால் அந்த கரெக்டான ஸ்டேஜ் 50% வெந்திருந்தாலே போதும். ஸோ இப்போது இது நல்லா ஆறின உடனே காய் சீவல் வீட்டில் இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி காய் சீவுறதை வச்சு இந்த உருளைக்கிழங்கை நம்ம இந்த மாதிரி சீவிக்கணும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து 50% மட்டும் குக் பண்ணால் போதும்னு சொன்னேன். இது ஃபுல்லாக வெந்திருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி சீவும்போது ஃபுல்லாக மாவாயிட்டு இருக்கும். ஸோ நம்மளால் சீவ முடியாது, இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆஃப் பாயில்டில் எடுத்துக்க சொன்னேன். ஸோ இப்போது துருவின உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூடவே நான் டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு அப்படியே பெசிங்க. ஸோ நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ வந்து உருளைக்கிழங்குல இயல்பாகவே இந்த ஸ்டாச், அதாவது ஒட்டுற தன்மை இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஈஸியாக ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி பிடிச்சி இந்த ஷேப்க்கு நான் தட்டிக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, எனக்கு இத்தனை வந்திருக்கு. ஸோ ரெடி பண்ணதை இப்போது நம்ம ஒரு பேனில் டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கேஸ்ட் அயன் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். கேஸ்ட் அயன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எது சமைச்சாலுமே அதை தீய விடாது. அனல் அதிகமாக இருந்தாலும் அதை கரெக்டாக அந்த சமைக்கிற ஃபுட்டுக்கு தேவையான அனலை கரெக்டாக கொடுக்கும். ஸோ அதுதான் கேஸ்ட் அயன் பாத்திரத்தோட நல்ல விஷயம். அதனால தான் நான் கேஸ்ட் அயன் பாத்திரத்தில் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறேன். இப்போ இதை உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கலர் வரலாம். ஸோ நான் இதே மாதிரி திருப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஓகே, நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நமக்கு டேஸ்டான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்டு வீட்டில் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னா வெறும் பொட்டேட்டோ மட்டும் இருந்தாலே போதும், இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இது கூடவே வந்து டொமேட்டோ கெச்சப் ஆர் சாஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம தொட்டும் சாப்பிட்லாம். மயோனஸ் இருந்தால் அதையுமே தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு புட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. நான் வந்து அழுத்துறேன், இப்போ நொறுங்கிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ நம்ம எதுக்கு துருவி ஆட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக தான். நம்ம வந்து அரைச்சி ரொம்ப வேக வச்சு செஞ்சோன்னா அந்த கிறிஸ்பினஸ் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.